ஹாய், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபி பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து பாசிப்பருப்பு, அதில் 2 வரமிளகாய் போட்டு 2 விசில் விட்டு வச்சுருக்கேன் குக்கரில். அப்புறம் ஒரு குட்டி வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கி வச்ச கொத்தமல்லி, அப்புறம் சீரகத்தூள் அண்ட் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி. இது வந்து ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்காக நான் செஞ்சு வச்சுருக்கேன். கடாய் வச்சாச்சு, பட்டர் போட்டிருக்கேன் நான். பட்டர் அந்த நேரத்துக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குக் பண்ணுற எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உருகினொன்னே ஆனியன் அது வதங்கணும். ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு வெங்காயம். ஸோ தக்காளி, கருவேப்பிலை, அந்த ஒரு வரமிளகாய் வச்சுருந்தாலே அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க டர்மரிக் பவுடர், அப்புறம் சீரக பொடி, அண்ட் தென் குழம்பு மிளகாய் பொடி சொன்னேன் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. திரும்பியும் அது எல்லாமே கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தக்காளியும் ஓரளவு வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் கொதிக்கணும், இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக. ஸோ கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொதிச்சு திக்காக இருக்குது. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பு அப்படியே கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு 2-3 மினிட்ஸு நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 2 கொதி வரணும். கொதிக்கும் போதே நீங்கள் மல்லி தூவிக்கலாம். அப்படியே ஓப்பனாகவே இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இடையில கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா பாசிப்பருப்புங்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. அதோட பாசிப்பருப்போட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தால் ரெடி.